இந்த இண்டஸ்ட்ரி ஜாயின் பண்ணதே ரொம்ப லேட். பிஹைண்ட் த கேமரா வந்து 17 வயசுலேருந்து இருக்கேன். பட் ஆஸ் அன் ஆங்கர், ஆஸ் அன் ஆக்டர் நான் வந்து ரொம்ப ரீசெண்டாக ஒரு 12 இயர்ஸ் பேக் தான் வந்தேன். நீங்கள் நிறைய என்ன படத்தில் பார்த்துருப்பீங்க. ஆனால் எவ்ரி ஃபில்ம் ஐ ஹேட் அ டிஃப்ரெண்ட் லுக். எனக்கு வந்து ரொம்ப ஐ ஐ லவ் சேஞ்சிங் மை லுக். முப்பொழுது முன் கற்பனைகள் பாட்டு கண்கள் நீயே வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அந்த ரோலுக்கு எனக்கு விஜய் அவார்டு கூட கிடைச்சது. நீர்ப்பறவை, மூடர் கூடம், தாராள பிரபு, மீகாமன், நீங்க எந்த படத்தை பார்த்தாலும் ஐ லுக் வெரி வெரி டிஃப்ரெண்ட் இன் ஆல் த ஃபில்ம்ஸ். என்னை வந்து ரொம்ப நீங்க ப்ரொஃபஷனல் ஆக்டரா பார்க்க முடியாது. ஐ ஐ டூ டேக் பிரேக்ஸ் அண்ட் நான் வந்து இதை ஒரு ப்ரொஃபஷனாக பார்க்கறது இல்லை. இது எனக்கு ரொம்ப இட்ஸ் அ பேஷன் அண்ட் அ ஹாபி ஃபார் மீ. அதுக்குள்ளே போனதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சுது தட் அது வந்து எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுமா இருந்துச்சுன்னு. ஸோ ஐ டிட் அ லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் வித் த ஹெல்ப். ஐ மீன் என்னோட ஜாஸ்தி வந்து டீம் ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. இன்னைக்கு நம்ம கூட இருக்க அந்த ஸ்பெஷலான பர்சன் யாரு அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, நீங்க கண்ணு மூடி யோசிச்சு பார்த்தா அம்மாக்கெல்லாம் நடிச்சிருக்க நிறைய பேர் உங்களுக்கு ஞாபகம் வருவாங்க. ரொம்ப ஸ்பெஷலானவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒருத்தவங்க தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. வி ஹாவ் அனுபமா குமார் மேம் வித் அஸ். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு இந்த பொங்கல் ஸ்பெஷல் டேல உங்களை மீட் பண்ணது வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வெரி ரொம்ப ஹாப்பி சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. அண்ட் உங்ககிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஒரு டெலிவிஷன் ஆக்டரா, ஒரு ஜேர்னலிஸ்டா, ஒரு ஃபேஷன் மாடலா நிறைய ஆட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க. பட் இப்போ வந்து நிறைய உங்களை ஒரு அம்மாவா நாங்க பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத பத்தி சொல்றீங்களா மேம்? ஐ மீன் அம்மாவா பார்க்கறதுக்கான ஜேர்னி. ஓ ஓகே. ஆக்சுவலி நான் வந்து இந்த இண்டஸ்ட்ரி ஜாயின் பண்ணதே ரொம்ப லேட். பிஹைண்ட் த கேமரா வந்து 17 வயசுலேருந்து இருக்கேன். பட் ஆஸ் அன் ஆங்கர், ஆஸ் அன் ஆக்டர் நான் வந்து ரொம்ப ரீசெண்டாக ஒரு 12 இயர்ஸ் பேக் தான் வந்தேன். ஸோ எனக்கு ஆல்ரெடி ஐ வாஸ் 35, 36. ஐ வாஸ் ஆல்ரெடி அ மதர். ஸோ இட் கேம் நேச்சுரலி டு மீ. எனக்கு வந்து அது ஒன்றும் அதிசயமாக தெரியல, இல்லை டிஃப்ரெண்ட்டாக தெரியல, புதுசாக தெரியல. ஆக்சுவலி நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். நீங்க சொல்லியிருந்திருக்கீங்க, என்னோட ப்ரொஃபஷன் என்னன்ட்டு கேட்டா நான் வந்து ஒரு ஃபுல் டைம் மதர் அண்ட் பார்ட் டைம் ஆக்டர் அப்படின்ட்டு சொல்லியிருக்கீங்க. இது எப்படி உங்களால இதை வந்து தனித்தனியா பேலன்ஸ் பண்ண முடியுது உங்களால? ஆக்சுவலி இந்த கொஸ்டின் நீங்க எந்த அம்மா கிட்ட கேட்டாலும் அவங்க அதான் சொல்லுவாங்க. ஒன்ஸ் யூ பிகம் அம்மா மட்டும் இல்லை, ஒன்ஸ் யூ பிகம் அ பேரண்ட், ஐ திங்க் தட் பிகம்ஸ் யுவர் ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஜாப். அதுக்கப்புறமா தான் வந்து பாக்கி எல்லாம். ஸோ பேலன்ஸுங்கிறது ஐ டோன்ட் திங்க் தெர் இஸ் எனி வேர்ட் கால் பேலன்ஸ். யூ ஹாவ் டு ப்ரையாரிட்டைஸ் அண்ட் ப்ரையாரிட்டி ஆல்வேஸ் இட் இஸ் ஆல்வேஸ் ஃபேமிலி ஃபார் மீ. தட்ஸ் வெரி நைஸ். இது சேரன் சாரோட பொக்கிஷம் படத்துல தான் நீங்க ஃபர்ஸ்ட் வந்திருக்கீங்க. பட் அதுக்கப்புறம் சார்பேட்டா பரம்பரை வந்து ரொம்ப பெரிய கேப் இருந்துச்சுல்ல இந்த நடுவில். இதுக்கு நடுவில் ஆக்சுவலி நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இல்லை, ஆக்சுவலி கேப் இல்லை. பட் நீங்க நிறைய என்ன படத்துல பார்த்துருப்பீங்க. ஆனால் எவ்ரி ஃபில்ம் ஐ ஹேட் அ டிஃப்ரெண்ட் லுக். எனக்கு வந்து ரொம்ப ஐ ஐ லவ் சேஞ்சிங் மை லுக். நீங்கள் வந்து கண்கள் நீயே, முப்பொழுது முன் கற்பனைகள் பாட்டு கண்கள் நீயே வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அந்த ரோலுக்கு எனக்கு விஜய் அவார்டு கூட கிடைச்சது. நீர்ப்பறவை, மூடர் கூடம், தாராள பிரபு, மீகாமன், நீங்கள் எந்த படத்தை பார்த்தாலும் ஐ லுக் வெரி வெரி டிஃப்ரெண்ட் இன் ஆல் த ஃபில்ம்ஸ். மேபி அதனால நீங்கள் வந்து பார்க்காத மாதிரி ஒரு ஃபீல் பண்ணியிருக்கலாம். இல்லை சார்பட்டாவோட இம்பேக்ட் வந்து அந்த அளவுக்கு பெருசா இருந்துச்சு. இன்டர்நேஷனல் லெவல்ல போச்சு அந்த அந்த பர்டிகுலர் கேரக்டர். அந்த 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 படமே வந்து ரொம்ப இம்பேக்ட் பண்ணிச்சு. ஸோ மேபி தட்ஸ் வை யூ ஃபெல்ட் தட். பட் ஐ பின் டூயிங். ஆனால் நான் வந்து ரொம்ப கம்மியாக தான் பண்ணுறேன். தட் இஸ் ட்ரூ. பிகாஸ் லைக் ஐ செட், மை ஃபேமிலி இஸ் மை ப்ரையாரிட்டி. அது வந்து ஸோ என்னை வந்து ரொம்ப நீங்கள் ப்ரொஃபஷ்னல் ஆக்டராக பார்க்க முடியாது. ஐ ஐ டூ டேக் பிரேக்ஸ் அண்ட் நான் வந்து இதை ஒரு ப்ரொஃபஷனாக பார்க்கறது இல்லை. இது எனக்கு ரொம்ப இட்ஸ் அ பேஷன் அண்ட் அ ஹாபி ஃபார் மீ. ஸோ அதனால இது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால், டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் தான் நான் வந்து பண்ணுறேன். ஸோ ரொம்ப ரேராக தான் பார்ப்பீங்க. பிகாஸ் ஈச் ரோல் வில் பி டிஃப்ரெண்ட். ஐ வுட் நாட் ஐ டோன்ட் ரிப்பீட் ரோல்ஸ். எவ்வளோ கூடிய வரைக்கும் முதல்ல பண்ணது நான் வந்து ரிப்பீட் பண்ண மாட்டேன். ஸோ அதனால நீங்கள் வந்து யூ வில் see a lot of கேப்
மேபி நீங்க சொன்ன மாதிரி சார்பேட்டா பரம்பரை வந்து ஒரு பெரிய ஹிட் கொடுத்துச்சு அப்படின்றதுனால கூட நீங்க நடுவுல பண்ண சில விஷயங்கள் மறைஞ்சிருந்திருக்கலாம். சோ சார்பேட்டா பரம்பரை எப்படி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு, யார் உங்களை அப்ரோச் பண்ணாங்க, அண்ட் நீங்க ஸ்பெஷலா அந்த அந்த படத்துல பார்த்த உங்களோட ரோல்ல ஸ்பெஷலா உங்களுக்கு பிடிச்சது என்ன விஷயம், எதனால அதை அக்செப்ட் பண்ணீங்கன்னு சொல்றீங்களா? ஆக்சுவலி பாரஞ்சித் சாரோட டீம்லேருந்து எனக்கு கால் பண்ணாங்க. எனக்கு தெரியாது தட் அவங்க வந்து ஆல்ரெடி 1.5 மாசமா வந்து ஒர்க் ஷாப் எல்லாம் வச்சுருந்தாங்க பாக்கி ஆக்டர்ஸ்க்கு. ஐ திங்க் என்னோட ரோலுக்காக அவர் வேற யாரையோ மைண்டில் வச்சுருந்தாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் மினிட்ல தான் எனக்கு கால் பண்ணாங்க. லைக் ஷூட்டுக்கு ஒரு 2-3 நாள் முன்னால் தான் கால் பண்ணாங்க. ஸோ பட் ஐ லவ் த டீம், ஐ லவ் ஹிஸ் ஃபில்ம்ஸ். எனக்கு வந்து ஆஸ் அ டைரக்டர் ஐ ரியலி ஐ மீன் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டைரக்டர்ஸ். ஸோ தென் ஆப்வியஸ்லி எனக்கு வந்து அது ஒரு பெரிய இட் வாஸ் நாட் அ பிக் என்ன சொல்கிறது, ஒரு மர்மமாலாம் இல்லை, டெஃபினெட்லி பண்ணணும் அப்படின்னு தான் நான் யோசித்தேன். அவர் அந்த கேரக்டரை டிஸ்கிரைப் பண்ணதும் வந்து அந்த மாதிரி இருந்துச்சு. இட்ஸ் பேஸ்ட் ஆன் ஹிஸ் ஓன் மதர். அண்ட் வாட் கிளிக்ட் ஃபார் மீ, லைக் ஒரு சைன் ஃப்ரம் த யூனிவர்ஸ் அப்படின்னா என்னென்னா, அந்த கேரக்டர் பேர் பாக்கியம், எங்க பாட்டி பேர் பாக்கியம்மா. ஸோ எனக்கு வந்து அது வந்து ஒரு ஓகே சைன் ஃப்ரம் த யூனிவர்ஸ், இது நம்ம டெஃபினெட்லி வந்து இது வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு தான். அதுக்குள்ளே போனதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சுது தட் அது வந்து எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுமா இருந்துச்சுன்னு. ஸோ ஐ டிட் அ லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் வித் த ஹெல்ப். ஐ மீன் என்னோட ஜாஸ்தி வந்து டீம் ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க டு பிரிங் அவுட் பாக்கியம்.